அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இரவு தொழுகைக்கு பிறகுலான இந்த அமர்விலே மறுமை பயணம் என்ற தலைப்பில் கபரு வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்து வருகின்றோம். நாம் நேற்றைய தினம் கபரு வாழ்க்கையிலே, பர்சக் வாழ்க்கையிலே எந்தெந்த பாவங்களுக்கு என்னென்ன தண்டனை வழங்கப்படும் என்பது தொடர்பாக நேற்றைய தினம் பார்த்தோம். குர்ஆனை புறக்கணித்தவர், கடமையான தொழுகையை தொழாமல் தூங்கியவர்கள், வட்டி வாங்கியவர்கள், அதே போன்று உலகெல்லாம் பொய்யை பரவ செய்தவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட தண்டனை கபர் வாழ்க்கையிலே இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னும் பல்வேறு விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒரு விஷயம் எதுவென்று சொன்னால், சஹீஹுல் புகாரியிலே 216வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா அல்லது மதீனாவில், அறிவிப்பாளர் சந்தேகமா அறிவிக்கிறார் எந்த ஊர் என்பது, மக்கா அல்லது மதீனாவில் ஒரு தோட்டத்தை அவர்கள் கடந்து செல்கிறார்கள். கடந்து செல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கபூர்ல வேதனை செய்யப்படக்கூடிய, மண்ணறையில் வேதனை செய்யப்படக்கூடிய 2 மனிதர்களுடைய சப்தங்களை அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதருக்கு பல்வேறு நோக்கங்களுக்காக நாம அறிய முடியாத பல்வேறு விஷயங்களை, நாம பார்க்க முடியாத பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் இறை தூதருக்கு என்ன செய்வான், காட்டுவான். இந்த மார்க்கத்தை கற்றுத்தர வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மண்ணறையில வேதனை செய்யப்படக்கூடிய 2 மனிதர்களுடைய மரண ஓலத்தை அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வேதனையுடைய சப்தத்தை அவங்க கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஅஸபானி, இந்த மண்ணறையில் கபூர்ல உள்ள 2 பேரும் வேதனை செய்யப்படுறாங்க. வமா யுஅஸபானி ஃபீ கபீரி, அவங்க வேதனை செய்யப்படுவது நம்முடைய பார்வையில ஒரு பெரிய பாவம் கிடையாது. நம்ம அது சாதாரணமான ஒரு பாவமா தான் என்ன செஞ்சோம், சாதாரணமான ஒரு செயலாக தான் எடுத்துக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, பெரிய ஒரு விஷயத்திற்காக அவர்கள் வேதனை செய்யப்படவில்லை, ஆனா அது வேதனைக்குரிய ஒரு பாவம் என்பதை இதுல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த 2 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, கான அஹதுஹுமா லா யஸ்ததிரு மின் பௌலிஹி, அவர்களில் ஒருவன் தன்னுடைய சிறுநீரில் இருந்து தடுப்பை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. சிறுநீர் கழிக்கும் பொழுது நம்முடைய உடல்ல படாதவாறு, ஆடையில படாதவாறு ஒரு தடுப்பு நம்ம என்ன செய்ய ஏற்படுத்திக்கணும். ஏனோ தானே சிறுநீர் கழிக்க கூடாது. சிறுநீர் கழிக்கும் போது ஆடையில படுற மாதிரி சிறுநீர் கழிக்கிறதோ, உடல்ல படுற மாதிரி சிறுநீர் கழிக்கிறதோ செய்யக்கூடாது. ரொம்ப கவனமாக பேணுதலாக என்ன செய்ய நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. மற்றவர்கள் விட்டு மற்றவங்க பார்க்காத வகையில ஒரு திரை என்ன செய்யல, அவங்க ஏற்படுத்திக் கொள்ளல. 2 அர்த்தத்தையும் உள்ளடக்கியதான். இன்னொரு அறிவிப்புல சிறுநீரில் இருந்து அவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை. அப்ப சிறுநீர் அவர் ஆடையில அல்லது மேனையில படக்கூடியவராகவே அவருடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கு, கழிஞ்சிருக்கு. அப்ப இதன் காரணத்தினால் அவர் என்ன செய்யப்படுறாரு, வேதனை செய்யப்படுகின்றார். காணல் ஆகர், இன்னொருவர் செய்த பாவம் என்னன்னு சொன்னோம்னா, எம்ஷி பின் நமீமா, அவர் கோல் சொல்லிக் கொண்டே தெரிந்தார். கோல் சொல்லனா என்ன, ஒரு ஆள்கிட்ட ஒரு செய்தியை கேட்டு அதை இன்னொரு ஆள்கிட்ட போய் எடுத்து சொல்லி 2 பேருக்கு மத்தியில பகையை உண்டாக்குறது. அப்ப இந்த மாதிரி கோல் சொல்லக்கூடியவராக இன்னொருவர் தெரிந்தார். அப்ப இந்த 2 பாவத்துக்காக என்ன செய்யப்படுறாங்க, வேதனை செய்யப்படுறாங்க அப்படின்னு நபிகள் சொல்லிட்டு பிறகு என்ன பண்றாங்கன்னு சொன்னோம்னா, ஒரு வேதித்தம் போலைய எடுத்து கொண்டு அதை 2 துண்டாக உடைத்து ஒரு கபூர்ல ஒரு துண்டையும் இன்னொரு கபூர்ல இன்னொரு துண்டையும் ரசூலுல்லாஹி செய்றாங்க, வைக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது, யா ரசூலல்லாஹ் லிம ஃபஅல்த ஹாதா, நீங்க எதுக்கு இவ்வாறு செய்தீர்கள் அப்படின்னு கேட்கும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, லஅல்லஹு யுஹஃபஃபு அன்ஹுமா மா லம் தைபஸா, இந்த 2ம் காயாத வரைக்கும் அவங்களுக்கு வேதனை லேசாக்கப்படும். என்னுடைய துவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துவாவின் காரணத்தினால் இந்த 2ம் காயாத வரைக்கும், காயிற வரைக்கும் என்ன செய்யப்படும், அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்துடைய துஆவினால் அவங்களுக்கு அந்த வேதனை லேசாக்கப்படும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இது நாம விளங்கணும்.
இன்றைக்கு நாம அடக்கம் செய்யும் போது இந்த மாதிரி ஒரு பச்சை கொப்பை எடுத்து வைக்கக்கூடிய பழக்கம் என்ன செய்து இருக்குது. எல்லாரும் என்ன விளங்கிடுறாங்கன்னா, இந்த பச்சை கொப்பை நட்டி வச்சா வேதனை குறையும் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவினாலதான் வேதனை குறையுது. பச்சை கொப்புக்கும் வேதனை குறைகிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. ஒரு கொப்பு எப்படி வேதனையை குறைக்கும்? அவங்க எல்லா அநியாயம் பண்ணுவாங்க, எல்லா அக்கிரமும் செய்வான். ஒரு மலகமாவும் அடக்கம் பண்ண பிறகு ஒரு பச்சை கொப்பை வேகமா ஒடிச்சு வச்சுட்டோன்னு அவன் செய்யற அநியாயம் தான் எல்லாம் மன்னிச்சிருவானா? பச்சை கொப்பு எப்படி வேதனையை குறைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துவாவுடைய அந்த காலம் எவ்வளவு என்பது நபிகள் நாயகம் சொல்லி காட்டாங்க. நான் அந்த கபூர்ல உள்ளவங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து இறை தூதருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு துவா செய்றாங்க, இந்த கொப்பு காயிற வரைக்கும், அந்த பச்சை மட்டை அது காய்ந்து போகிற வரைக்கும் என்னுடைய துவாவினால் அவங்களுக்கு என்ன செய்யப்படும்? வேதனை குறைக்கப்படும். வேதனை குறைக்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு தான் அந்த பச்சை கொப்பை தவிர பச்சை மட்டையோ பச்சை கொப்பையோ நட்டி வைக்கிறதுனால என்ன செய்யப்படாது? வேதனை குறைக்கப்படாது. நிறைய பேர் அப்படி என்ன செஞ்சுக்கிறாங்க, விளங்கிக்கிறாங்க. சும்மா ஒரு பச்சை மட்டை எடுத்து வச்சுட்டா பச்சை மட்டை என்ன செய்யும்? வேதனையை குறைக்கும். சில ஆளுக்கு என்ன செய்யறது? தண்ணி ஊற்றி மரத்தையே வளர்க்கிறது. தண்ணி ஊற்றி மரத்தையே வளர்த்ததுனால அது அவங்களுக்குரிய வேதனையை குறைச்சிருமா? மரம் வளர்க்கறது எப்படி வேதனையை குறைக்கும்னு கேட்கிறேன். கபருக்கு மேல ஒரு மரத்தை வளர்த்ததுனால அவன் செஞ்ச அநியாயத்தை எல்லாம் எப்படி எல்லாம் மன்னிப்பான்? இது மக்கள்கிட்ட உள்ள ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. இந்த ஹதீஸை என்ன செஞ்சுக்கிறாங்க? தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப நாம அந்த மாதிரி பச்சை கோப்பை நட்டி வைக்கணுங்கிறது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த துவா எவ்வளவு காலம் அவங்களுக்கு பயனளிக்கும் என்பதற்குரிய காலகட்டத்தை தான் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. என்னுடைய துவா அவங்களுக்கு கபூர் வேதனை எந்த அளவுக்கு அவங்களுக்கு குறைக்கப்படும் சொன்னோம்னா, இந்த பச்சை மட்டை காயிற வரைக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துவாவிற்குரிய அந்த பலன் தான் அதுவே தவிர நாம ஒரு பச்சை மட்டையை நட்டி வைக்கிறது செய்யாது கிடையாது. ஒரு சென்று பார்க்கறதுக்கு வேணா ஒரு குச்சியை நட்டி கரெக்டா அந்த சென்று பார்த்த பிறகு உரிய தூர போடுறாமே தவிர நாம பச்சை கோப்பை நட்டி வைக்கிறதுனால வேதனை குறையும் என்பது என்ன செய்யாது கிடையாது. அப்ப இந்த ஹதீஸ்ல பாருங்க, ஒரு ஆள் புறம்ப கோல் சொல்லி கொண்டு திரிந்தால் அதற்காண்டி கபூர்ல வேதனை செய்யப்படுகிறது. அதே போன்று சிறுநீர் கழிக்கும் பொழுது மக்களை விட்டு மறைக்காம, அதாவது சிறுநீர் தன்னுடைய ஆடையில உடல்ல படாதவாறு படக்கூடிய வகையில் என்ன செஞ்சிருக்கிறாரு? சிறுநீர் கழிச்சிருக்கிறார். இன்னைக்கும் நம்ம சமுதாயத்துல பெரிய பெரிய ஆட்களை கூட என்ன செய்ய கிடையாது, சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒழுங்குகள் தெரியாம இருக்கிறத பார்க்கணும். எங்கனையாவது போற வர்ற இடங்கள்ல என்ன செய்யறது? சிறுநீர் கழிச்சுட்டு அதை மேல பட்டாலும் சரி, ஆடையில பட்டாலும் சரி, அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதே என்ன செய்யாது கிடையாது. ஒரு காலத்துல இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில பெரிய மாற்றம். ஒரு காலத்துல சிறுநீர் கழிக்கும் போது சுத்தம் செய்ய வேண்டும் என்பது பெண்களுக்குரிய சட்டமா மட்டும்தான் இருந்துச்சு. யாராவது ஆம்பளை தண்ணியை ஊற்றி கழுவுனா என்ன பொம்பளையான்னு கேட்பாங்க. பொம்பளை தான் என்ன செய்வாங்க? தண்ணி எடுத்துட்டு போவாங்க. நீ எதுக்கு தண்ணி எடுத்துட்டு போல? அப்ப சமூகத்துல மார்க்க அறிவு இல்லாம இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையினால பெரிய பெரிய மார்க்க அறிஞருடைய உழைப்புனா இன்றைக்கு ஓரளவு மக்களுக்கு மத்தியில என்ன செஞ்சிருக்கு? மார்க்கம் கொண்டு போய் சேர்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கறோம். என் கல்யாணம் முடிக்கும் போது மாப்பிள்ளை களிமா சொல்லி கொடுப்பாங்கல்ல, கல்யாணம் சொல்லி கொடுக்கும்போது மாப்பிள்ளைக்கு ஒளி செய்ய தெரியாது. அந்த ஒரு 10-25 வருஷத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையை கொண்டு வச்சு மோதினா என்ன செய்வாராம்? கையை கழுவும் பாரு. மாப்பிள்ளை கையை கழுவுவான், வாயை கொப்பி, அதுக்கடுத்து முகத்தை கழுவு. அந்த புது மாப்பிள்ளை என்ன செய்வாரு? அப்பதான் ஒரு ஒளி செய்யவே படிப்பார். ஒளி எப்படி செய்யணும்னு தெரியாத ஒரு சமுதாயமா தான் நம்ம சமுதாயம் செஞ்சிருக்கு. கடந்த காலங்கள்ல நம்முடைய காலங்கள் இருந்திருக்கு. கல்யாணத்துல களிமா சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா முஷ்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா இல்லையா? அந்த மாப்பிள்ளை வாழ்நாள்ல களிமாவே சொல்லி இருக்க மாட்டான் போட்டிருக்கு. அப்ப அவனை வச்சு என்ன செய்வாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா, ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் களிமாவை சொல்லி கொடுத்து அவரை இஸ்லாத்துக்கு கொண்டு என்ன செய்வாங்க? கல்யாணம் கட்டி கொடுப்பாங்க. அப்ப இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயங்கள் எல்லாம் ஓரளவு நம்ம இஸ்லாமிய சமுதாயம் நாம புரியக்கூடிய மக்களாக இருந்தாலும் இந்த எச்சரிக்கைகளை தெரிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் பேணுதலாக நாம் இருந்து கொள்ளணும். அடுத்து நாம் இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். கபூர் நம்ம மரணித்த பிறகு வேதனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாவமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த பாவத்துக்கு மட்டும்தான் வேதனை கிடையாது, இந்த பாவத்துக்கு வேதனை செய்யப்பட்டதாக நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரில 4234வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹீஹ் முஸ்லிம்ல 115வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க? அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹைபர் யுத்தத்துக்கு போனோம். ஹைபர் யுத்தத்துல பெரிய வெற்றி எங்களுக்கு என்ன செஞ்சது? கிடைச்சது. ஆனா ஹைபர் யுத்தத்துல
போரில் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த கனிமத் இருக்கு பாருங்க, போர்ல கிடைக்கக்கூடிய வெற்றி பொருட்கள் எங்களுக்கு வந்து அபூ ஹுரைரா சொல்றாங்க, தங்கமோ வெள்ளியோ எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு எதுதான் போர்ல வெற்றி பொருட்களா கிடைச்சதுன்னா சில சாமான்கள், பாத்திரங்கள், மரச்சாமான்கள், அது மாதிரி உணவுகள், ஆடைகள், இந்த மாதிரி தான் என்ன செய்யுது எங்களுக்கு வெற்றி பொருட்களா கிடைச்சது. ஆடைகள் நிறைய அவங்களுக்கு வெற்றி பொருட்களா கிடைக்குது, அதே போன்று உணவுகள் கிடைக்குது, மற்ற பொருட்கள் என்ன செய்யுது கிடைக்குது. தங்கம் வெள்ளி என்ன செய்யல, கிடைக்கல. அப்போ நாங்க என்ன செய்யணும் சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு கணவாயை நாங்க கடந்து செல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அடிமை ஒரு ஆள் இருந்தார். ரிஃபா இப்னு ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அந்த அடிமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்திருந்தாங்க. அந்த அடிமை பேர் என்ன பேருன்னா மிதுஅம். அந்த அடிமைக்கு பேர் என்ன பேரு, மிதுஅம் அப்படிங்கிற ஒரு அடிமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்தார். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாமான்களை எல்லாம் எடுத்து கட்டி வச்சு ஒரு கணவாயை கடந்து சென்றிருக்கும் பொழுது என்ன செஞ்சேன்னா, எங்கிருந்தோ யாரோ அடிச்ச அம்பு வந்து அந்த அடிமையை தாக்கி அவர் செஞ்சார். மிதுஅம் அப்படிங்கிற அடிமை வந்து மௌத்தாயிட்டார். மௌத்தாயிட்டா நம்முடைய மார்க்க சட்டம் என்ன, எதிரிகளோட யுத்தம் செய்யும் போது கொல்லப்பட்டா மட்டும்தான் ஷஹீதுங்கிறது கிடையாது. யுத்தத்துக்காண்டி ஊரை விட்டு கிளம்பும் போது மௌத்தானா கூட ஷஹீத் தான். திரும்ப ஊருக்கு வந்து சேரும் போது மௌத்தாயிட்டா கூட ஷஹீத் தான். அப்ப அந்த அளவுக்கு மார்க்கம் வந்து ஷஹாதத்துடைய அந்தஸ்து என்ன செஞ்சிருக்கு, வச்சிருக்கு. அப்ப இந்த மிதுஅம் என்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைக்கு வந்து திடீர்னு யாரோ அடிச்ச அம்பு தாக்கி என்ன செஞ்சாரு, மௌத்தாயிடுறாரு. அப்ப அவருக்கு வந்து சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஹனியன் லஹு ஷஹாதத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அவருக்கு வந்து ஷஹாதத்துடைய அந்தஸ்து கிடைச்சிட்டு என்ன செய்யுங்க, வாழ்த்து சொல்லுங்க, நற்செய்தி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கல்லா வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முகமதுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக இவருக்கு ஒருபோதும் என்ன கிடைக்காது, ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்காது. என்ன காரணம் சொன்னோம்னா, இன்ன ஷம்லத்தை, ஒரு போர்வை, தல்தஹிபு அலைஹி நாரன், அவர் மீது நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. அவர் என்ன பண்ணாரா, அகதகா மினல் கனாயிமி யௌம ஹைபர், ஹைபர்ல வந்து கனிமத்து பொருட்கள்ல இருந்து அவர் திருடி எடுத்துக்கிட்டார். லம் துசிபுகள் மகாசிப், அதை பங்கு வச்ச ரசூலுல்லாஹ் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த போர்வை அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு, யாருக்கும் தெரியாம திருடி எடுத்துட்டாரு. அந்த போர்வை வந்து அவர் மேல என்ன செய்யுது, நரக நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு அல்பமான ஒரு போர்வையை வந்து ஒரு சஹாபி திருடி எடுத்ததற்காக, மோசடி பண்ணதுக்காக அது என்ன செய்யுது, அவர் மௌத்தானாலும் அவருக்கு என்ன செய்யல, ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கல. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நரக நெருப்பாக எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்ப மரணித்த உடனேயே குறிப்பிட்ட நேரத்துல நாம அடக்கம் பண்ணாலும் சரி, அடக்கம் பண்ணாட்டாலும் சரி, பர்சக் உலகத்துல, கபர் உலகத்துல அவருக்குரிய வேதனை என்ன செஞ்சிருது, ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா சஹாபாக்கள் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் அடக்கம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, அம்பு பாஞ்சவன்னு சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவர் போர்வை வந்து அவர் மேல என்ன செய்யுது, அது வந்து நரக நெருப்பாக எரிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே மக்களுக்கு எல்லாம் பயங்கரமான திடுக்கமா போச்சு. என்னடா இது, இந்த மாதிரி ஒரு போர்வை எடுத்ததுக்கெல்லாம் பரிசு உலகத்துல வேதனைனா என்ன செய்யறது அப்படின்னு அவங்க மக்கள் ஒரு பயங்கரமான ஒரு பயத்துல இருக்கும்போது ஒரு மனுஷர் என்ன செய்யறாரு, ஒரு சகாபி என்ன செய்யறாரு, அவர் யாருக்கும் தெரியாம செருப்பு வாரம் எடுத்து வச்சிருக்கிறாரு. ஒரு செருப்பு வாரம், 2 செருப்பு வாரம், அல்பமான பொருள் தானே, அதை வச்சு செருப்புக்கு என்ன செஞ்சுக்கலாம், தச்சுக்கள்லாம் சொல்லி ஒரு செருப்பு வாரம் வந்து யாருக்கும் தெரியாம அவர் எடுத்து வச்சிருந்திருக்காரு, கனிமத்துல உள்ளது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவர் சொல்ல, யார சொல்லலாம், அசப்து யௌம ஹைபர், ஹைபர் போ நாள்ல வந்து இதை நான் எடுத்துக்கிட்டேன், இது கனிமத்துல உள்ளதுதான், ஆனா இது அல்பமான பொருள் தானே சொல்ல என்ன செஞ்சுக்கிட்டேன், இது 2 செருப்பு வாரம் எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷிராக்கு மின்னார் அவ் ஷிராக்கானி மின்னார், இது வந்து நரகத்துடைய செருப்புவாரு. இந்த 2 செருப்புவாரு ஒன்னு எடுத்திருந்தா அந்த ஒரு வாரம் நரகத்துடைய செருப்புவாரு, 2 செருப்புவாரம் எடுத்திருந்தா அந்த 2ம் நரகத்துல உள்ள செருப்புவாருன்னா என்ன அர்த்தம், அதன் காரணமாக மூத்தான பிறகு அவர் எங்க போவாரு, நரக வேதனையை பர்சக் உலகத்துல வேதனை அனுபவிப்பாரு. மறுமையிலேயே அல்லாஹ் மன்னிக்காட்ட என்ன செய்யலாம், அந்த வேதனையை வந்து அவர் அனுபவிப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்போ நம்ம மௌத்தான பிறகு ஒரு பரவலான ஒரு கருத்து வந்து இருக்குது. என்ன சொன்னா, சில குறிப்பிட்ட பாவங்களுக்கு தான் தண்டனை, மற்ற பாவங்கள் செஞ்சா மறுமையில ஆகிரத்துல தண்டனை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அல்லாஹ் நாடுனா எந்த பாவத்துக்கும் அல்லாஹ் செய்வான், தண்டிப்பான். பர்சக் உலகத்துல இந்த பாவத்துக்கு மட்டும்தான் தண்டனை நபியெல்லாம் எங்க என்ன செய்யல, சொல்லல. சில சம்பவங்கள்ல சில பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கே தவிர
இந்த பாவத்துக்கு மட்டும்தான் தண்டனை, மற்ற பாவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல நமக்கு குறிப்பிடவில்லை என்பதை நாம் கவனமாக நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி புகாரில இதே போன்ற இன்னொரு சம்பவம் 3074வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் செல்லும் போது அவருடைய பயண பொதிக்கு பொறுப்பாளரா ஒரு மனிதர் இருந்தார். அவர் பேர் என்ன பேர்னா கிர்கிரா. அவர் பேர் என்ன பேரு? கிர்கிரா. என்ன செஞ்சாரு? மூத்தாயிட்டார். எப்படி மூத்தானான்னு தெரியல. அவர் திடீர்னு மூத்தாயிட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய பயண பொதிகளுக்கு ஒரு பொறுப்பாளராக இருந்தார். அவர் பேரு கிர்கிரா. அவர் என்ன செஞ்சார்? மரணிச்சார். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுவ ஃபின்னார், அவர் நரகத்திலே இருக்கிறார். அப்ப பர்சக் உலகத்திலேயும் ஒரு நரகம் இருக்கு, ஆகிரத்திலேயும் ஒரு நரகம் என்ன செய்து இருக்குது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று அங்க போனா தான் தெரியும். அப்ப அவர் நரகத்தில் இருக்கிறார் நபிகள் சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன, அவர் உடம்பு அடக்கம் கூட பண்ணல. அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, நரகத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இவங்க அவரை போய் ஆய்வு பண்றாங்க. போய் எந்த ரூமே இல்லை, அவரை போய் பார்க்கிறாங்க. அவர் என்ன, ஏன் இவர் நரகத்துல இருக்கிறோன்னு சொல்லி அவரை ஆய்வு பண்ணும்போது வஜது அபாஅத்தன், ஒரு நீலங்கியை என்ன செஞ்சுறாங்க, அவங்க கண்டெடுக்கிறாங்க. ஒரு நீளமான அங்கி, இந்த அரபுகள் ஆலிம்சாக்கெல்லாம் போடுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு நீளமான அங்கி என்ன செய்யறாங்க, கண்டெடுக்கிறாங்க. கல்லகா, அதாவது என்ன செஞ்சிருக்கிறாரு, மோசடி பண்ணி எடுத்திருக்கிறார். யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா மோசடியா என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த நீலங்கியை அவர் எடுத்து வச்சு வந்திருக்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்காகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்காரு, நரகத்துல கிடக்கிறான்னு சொன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு பர்சக் உலகத்துல எந்த அளவுக்கு வேதனைகள் இருக்குதுங்கிறத இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்து உணர்த்தி காட்டு. அதே போன்று பெருமை இருக்கு பாருங்க, கிபுர். இந்த கிபுர் அதனுடைய விளைவு நரகத்துல மட்டும் கிடையாது, நம்ம மௌத்தான உடனே நமக்கு என்ன செஞ்சிருது, அந்த கிபருடைய விளைவு ஆரம்பிச்சது. அல்லாஹ் காப்பாற்றணும். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், அல் இஸ்ஸு இஸாரி, கண்ணியம் என்பது என்னுடைய மேலாடை. அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு பின்பற்றுறதுக்கு எனக்கு கண்ணியம் முக்கியம்னா நம்ம பார்க்க கூடாது, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு தான் கட்டுப்படணும். ஒல் கிப்ரியா ஒரு இதாய், கண்ணியம் என்பது என்னுடைய கீழாடை, பெருமை என்பது என்னுடைய மேலாடை. ஃபமன் நாஸஅனி ஃபீஹி, இதுல எவன் என்னோடு போட்டிக்கு வர்றானோ கஸ்ஸம்துஹு, அவனை நான் பகிர்ந்து விடுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். நம்ம கிட்ட பெருமை என்பது வரக்கூடாது. பெருமை என்பது பத்தருல் ஹக், உண்மையை மறைப்பது, நாஸ், பிற மக்களை இழிவா நினைக்கிறது. இவன்டையெல்லாம் என்னத்தை இருக்க போகுது, இவனுடைய எந்த ஒரு மனிதனும் அல்பமா நினைச்சிடக்கூடாது. நம்ம பார்வையில அல்பமா தெரியலாம், ஆனால் ஒரு ஆளுக்கும் ஆளுக்கு சம்பந்தமே வச்சுக்கிடுவோம். அவர்கிட்ட கூட ஒரு இல்மு செய்யலாம் இருக்கலாம். அப்ப ஏதாவது சொல்லும்போது இவருக்குலாம் என்ன தெரியும், இவரெல்லாம் சாதாரண ஆள் அப்படிங்கிற யாரையும் நம்ம அல்பமா நினைச்சிடக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒருவரையும் நம்முடைய அமல்களை வச்சு நாம குறைச்சு மதிப்பிட்டுறோம் கூடாது. நாம நல்ல தொழுகிறோம், சுண்ணத் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அது செய்யறோம், இது செய்யறோம், நம்ம தான் ரொம்ப பெரிய சொர்க்க தரிசா நினைக்க கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய நல்லடியாக நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. மக்களோடு மக்களா அவங்க என்ன செய்வாங்க, தங்களை வெளிப்படுத்தாம ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையா கூட என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்ப எந்த நேரத்தையும் நம்ம கிட்ட என்ன வந்துடக்கூடாதுன்னா, பெருமை வந்துவிடக்கூடாது. நம்முடைய உடல் தோற்றத்தை வச்சோ, நம்முடைய செல்வத்தை வச்சோ, நம்முடைய செல்வாக்கை வச்சோ, எந்த ஒன்றை வைத்தும் ஒரு மூமெண்ட்டை பெருமை வந்துவிடக்கூடாது. யாருடைய உள்ளத்துல மன்கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ர், யாருடைய உள்ளத்துல ஒரு கடுகளவு பெருமை இருக்கிறதோ லா யதுகுலுல் ஜன்னா, அவன் செய்ய முடியாது, சொர்க்கம் நுழைய மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த பெருமையுடைய விளைவு எங்க ஆரம்பிச்சதுன்னா, மௌத்தான உடனேயே பர்சக் உலகத்திலே ஆரம்பிச்சது. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, பைனமா ரஜுலுன் யம்ஷி, ஒரு மனுஷன் நடந்து போயிட்டு இருக்கும்போது, அது ஆய்தபத்துஹு ஜும்மத்துஹு புர்தாஹு, அவனுடைய முடி, அவர் ரொம்ப ஸ்டைலா முடி வச்சிருப்பார் போல இன்னைக்கு, அவருடைய 2 சட்டை புர்தா, 2 போர்வை, அந்த காலத்துல போர்வை தானே அணிவாங்க. அப்போ ரொம்ப ஸ்டைல் முடி, 2 போர்வை, இது அவருக்கு ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு. எதுக்கு பெருமை அடிச்சிருக்காரு, பெரிய பெரிய பெருமையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பசங்களை பார்க்கலாம், 24 மணி நேரம் என்ன செய்வான், எப்படின்னுகிட்டே இருப்பான். அவனுக்கு என்னது, அந்த முடிய அவன் பைக்ல போகும்போது அப்படி என்ன செய்யணும், பறக்கணும், ஏதாவது செய்யணும். அது அந்த வயசு கோளாறுன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்ப இந்த மாதிரி
முடியை வச்சு ஒருத்தனுக்கு பெருமை. எப்ப பார்த்தாலும் அவனுடைய முடி பெருசா இருக்கும், அதுலயே ஒரு நறுமணம் போட்டுக்கிறது, அதை அலங்காரம் பண்றது, அதை வச்சு ஒரு பெருமையா நினைக்கிறது. தன்னுடைய போர்வை, அந்த போர்வையை வச்சு ஆடையை வச்சு ஒரு பெருமை. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், இது ஹொசிஃப பிஹில் அருள், அவன் பூமிக்குள் இழுக்கப்பட்டான். அவனுக்கு இந்த தற்பெருமை ஆணவம் அகம்பாவம் இருந்ததுனால அவன் பூமிக்குள் இழுக்கப்பட்டான். என்ன வேதனை பாருங்க, நம்ம கற்பனை, இந்த மாதிரி வேதனை கற்பனை செய்ய முடியாது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, கியாமத்து நாள் வரைக்கும் பூமிக்குள்ள இறங்கிட்டே இருப்பான். அப்ப அல்லாஹ் அவனை கொஞ்சம் கொஞ்சமா, அல்ல நம்ம அதை விவரிக்க முடியாது. ஆனா கியாமத்து நாள் வர்ற வரைக்கும், கியாமத்து நாள் எப்போ வரும் அது வரைக்கும் அவன் பூமிக்குள் இறங்கி கொண்டே இருப்பான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை பூமிக்குள்ள கொண்டு போய்கிட்டே இருக்கிறான். கியாமத்து நாள் வர்ற வரைக்கும் எவ்வளவு வேகத்தை கொண்டு போகணுமோ அது அல்லாஹ் நாடிய விதத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், பூமிக்குள்ள அவனை என்ன செய்யறான், கொண்டு போய்கிட்டே இருக்கிறான். இது அவனுக்கான தண்டனை என்று அல்லாஹ் ரப்பல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதை யோசிச்சு பாருங்க, ஹத்தா தகூம ஸாஆ, கியாமத்து நாள் ஏற்படக்கூடிய வரைக்கும் அவனுக்கு அந்த மாதிரி வேதனை இருக்குன்னா எந்த வேதனை அது? பர்சக் உலகத்துல கபருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வேதனை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்து காட்டு. அதே போன்று சஹீஹுல் புகாரில 4340வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க, சின்ன படையை. அந்த படைக்கு அன்சாரி நபி தோழர் ஒருவரை அமீரா என்ன செய்யறாங்க, நியமிக்கிறாங்க. நம்முடைய மார்க்க சட்டம் என்னன்னு சொன்னோம்னா, ஒரு ஆட்சியாளர் ஒரு பயண குழுவுக்கு ஒருவரை அமீரா நியமிச்சுட்டா அவருக்கு கட்டுப்படணும். இவனை குர்ஆன்ல நிறைய வசனங்கள்ல அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்க்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உலுல் அம்ரி மின்கும், உங்கள் அதிகாரம் உடையவங்களும் கட்டுப்படுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வார்த்தையில அல்லாஹ்க்கு கட்டுப்படுவதும் ரசூலுக்கு கட்டுப்படுவதும் ஆட்சியாளர் கட்டுப்படுவதும் வார்த்தையில ஒண்ணு, ஆனா தன்மையில வேற. இப்போ அனிஷ்கூலி ஒரு வாலிதை, நீங்க எனக்கும் நன்றி, அல்லாஹ் சொல்லலாம், நீங்கள் உங்கள் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்துங்கள், உங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். வார்த்தையில நன்றி செலுத்துவது என்பது ஒண்ணு, ஆனா தன்மையில வேற. நம்ம அல்லாஹ்க்கு எப்படி நன்றி செலுத்துவோம், அல்லாஹ்க்கு நம்ம சஜிதா பண்ணுவோம், இறைவனுக்காக நம்ம தர்மம் செய்வோம், அல்லாஹ்வை நாம தொழுவோம், இறைவனுக்காக நோன்பு வைப்போம், இறைவனுக்கு அறுத்து படுகிறோம், வணக்கங்கள் நம்ம அல்லாஹ்க்கு செய்வோம். பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கன்னா பெற்றோர் நம்ம வணக்கம் செய்ய முடியுமா? பெற்றோர்கள்ட்ட போய் நம்ம சஜிதா பண்ண முடியுமா? அவங்களுக்கு அவங்க பேரை வச்சு அறுக்க முடியுமா? அப்படி செய்யக்கூடாது, ஷிர்க் ஆயிடும். அப்ப சில நேரங்கள்ல வார்த்தையினுடைய எஃபெக்ட் நம்ம விளங்கிக்கணும். அல்லாஹ்க்கு பயன்படுத்தினா அதனுடைய அர்த்தம் என்ன? இன்னைக்கு நிறைய பேரு வழிகட்டு போறதே அந்த வார்த்தைகளை பிரிச்சு அறிய தெரியாம தான். அப்ப அது தனி டாபிக்னு வச்சுக்கிடுங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி நபி தோழரை அந்த படைக்கு அமீரா நியமிச்சு சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, அந்த படைக்கு போல சஹாபாக்கள் சொல்றாங்க, அமரகும் அயுத்தியுஹு, அந்த அமீருக்கு கட்டுப்படணும்னு சொல்லி சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சிடறாங்க, ரசூலுல்லாஹ் உத்தரவிட்டாங்க. அவர் படையில போகக்கூடிய சஹாபாக்களுக்கு உங்க அமீருக்கு நீங்க என்ன செய்யணும், கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த படை போய்கிட்டே இருக்கும்போது அந்த அமீருக்கு கோபம் வந்துருச்சு. ஏதோ ஒரு செயல் செஞ்சிருப்பாங்க படையில உள்ள ஆட்கள், செஞ்ச உடனே அவருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே தன்னுடைய படையில உள்ள நபி தோழரை கூட்டி, அலைஸ அமரக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துக்கியவுனி, எனக்கு கட்டுப்படணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடலையா அப்படின்னு எல்லா சஹாபாக்களும் சொல்றாங்க, ஆமா அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் ஒரு உத்தரவு போறாரு, ஃபஜ்மாஊலி ஹத்தபன், எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, நல்ல விறகை ஒண்ணு சேர்த்துக்கிறாங்க. அப்ப அமீர் சொல்லிட்டாங்க, என்ன செய்யறாங்க, விறகை தேடி எடுத்து விறகை பொருளாம் ஒண்ணு சேர்த்துறாங்க. அடுத்து அவர் சொல்ல அவுக்கிது நார, நெருப்பு மூட்டுங்கிறாரு. அப்ப என்ன செய்யறாங்க, நெருப்பு பத்த வச்சு தகதகன் எரியுது. அப்ப இந்த அமீர் என்ன செய்யறாரு, அந்த நபி தோழரை பார்த்து உதுஹுலுஹா, எல்லாம் என்ன செய்யுங்க, நெருப்புல போய் விழுங்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன கட்டுப்பட சொன்னாங்களா இல்லையா, எல்லாரும் கீழே போய் உள்ள விழுங்கன்னு சொன்ன உடனே ஒரு கூட்டம் என்ன செய்யுது, வேகமா போய் உள்ள போகுது. இன்னொரு கூட்டம் என்ன செய்யறாங்க, அவங்களை பிடிச்சி நிப்பாட்டாங்க. ஏன்பா, நம்ம எதுக்கு இஸ்லாத்துக்கு வந்தோம், நாளைக்கு நரகத்துல போய் அந்த நெருப்புல விழுந்துடக்கூடாதுன்னு இஸ்லாத்துக்கு வந்தோம். அந்த நெருப்புக்கு பயந்து இஸ்லாத்துக்கு வந்தா இவர் இந்த நெருப்புல போய் விளைச்சு சொல்றாரு. நாம இஸ்லாத்துக்கு வந்தது எதுக்கு தான், நரக நெருப்புல போய் விழுந்துடக்கூடாதுங்கிறது இஸ்லாத்துக்கு வந்தா இவர் நெருப்புல போய் விளைச்சு சொல்றாரு அப்படின்னு செய்றாங்க. அவங்க விழ போற ஆட்கள் தடுக்கிறாங்க. இப்படி இருப்பாங்க சஹாபாக்கள்லயே ஒரு சிலர் இப்படி இருந்திருக்கிறாங்கன்னா நம்ம காலத்துல சொல்லவா வேணும், யாராவது எதையாவது சொல்லிட்டு இதுதான் மார்க்கம் அதுதான் மார்க்கம் சொல்லி அப்புறம் மாட்டிக்கிட்டு என்ன செய்யறது, முழிக்கிறது. மார்க்கம் என்பதை சரியான முறை நம்ம என்ன செஞ்சுக்கணும், விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலையும். அப்போ ஒரு சிலர் விட போறாங்க, ஒரு சிலர் பிடிச்சிடுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க,
ஃபரர்னா இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினன்னார். நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி ஓடி வந்ததே நரகத்துல போய் விழுந்துடக்கூடாது, அதாவது இஸ்லாத்தை நாம ஏத்துக்கிட்டதே நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க அந்த நெருப்பிலிருந்து நாங்க நபிகள் நாயகத்தை நோக்கி ரசூலுல்லாஹ்ட்ட வந்துடுறாங்க. வந்துட்டு அப்போ அவரு அப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது ஹத்தா ஹமதத்தினார், நெருப்பு என்ன செஞ்சது, அணைஞ்சு சாம்பல் ஆயிடும். அந்த அமீருடைய கோபமும் என்ன செஞ்சது, குறைஞ்சது. இந்த தகவல் யார்கிட்ட வருதுன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருது. அப்ப நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க, லவ் தஹலூஹா, அந்த நெருப்பில் அவர்கள் நுழைந்திருந்தார். அந்த அமீருடைய உத்தரவை கேட்டு நெருப்புல அவங்க நுழைஞ்சிருந்தாங்கன்னா மா ஹரஜூ மின்ஹா இலா யௌமில் கியாமத்தி, கியாமத்து நாள் வரை அதிலிருந்து வெளியேறி இருக்க முடியாது. கியாமத்து நாள் வரை அதிலிருந்து வெளியேறி இருக்க முடியாது. என்ன அர்த்தம்? பர்சக் உலகத்துல அவங்க என்ன செய்யப்படுவாங்க, கியாமத்து வரைக்கும் அந்த நெருப்புல கிடந்து அவங்க என்ன செய்யப்படுவாங்க, வேதனை செய்யப்படுவாங்க அப்படின்னு நபிகள் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க அத்தாஅத்து ஃபில் மஅரூஃப், கட்டுப்படுதல் என்பது நல்ல விஷயங்கள் தான். அல்லாஹ் ரசூலை தவிர அல்லாஹ் இறைவனுக்கு கட்டுப்படுதல் என்பது 100% நல்ல விஷயம் தான். அல்லாஹ் நம்ம கெட்டதை சொல்லவே மாட்டான். இறை தூதரை கட்டுப்படுதல் என்பது 100% கட்டுப்பட்டாகும். ஏன்னா இறை தூதர் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கெட்டதை சொல்லவே மாட்டாங்க. இந்த ரெண்டை தவிர மற்றவங்களை கட்டுப்படுதல் வந்துச்சுன்னா, ஒரு மனைவி கணவனை கட்டுப்படுவதாக இருந்தாலும் சரி, பெற்றோருக்கு கட்டுப்படுவதாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளருக்கு கட்டுப்படுவதாக இருந்தாலும் சரி, ஜமாத்து கட்டுப்படுவதாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் எதுல மட்டும்தான், நல்ல விஷயங்கள்ல மட்டும்தான். லா தாஅத்தலி மக்லூக்கின் ஃபி மஅசியத்தி ஹாலிக், படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல படைப்பினங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. அப்படி கட்டுப்பட்டா என்ன ஆகும்? குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமாக குர்ஆன் இதுதான் ஹக்குன்னு நமக்கு தெரியுது, ஹதீஸ் தான் ஹக்குன்னு தெரியுது. ஏதோ ஒரு நோக்கத்துக்காண்டி நாம மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு போறோம்னு வச்சுக்கிறீங்க, நிர்பந்தமா இல்லாத பட்சத்துல நமக்கு அது பர்சக் உலகத்துல கபருடைய வாழ்க்கையில என்ன செய்யலாம், பெரிய வேதனையா அமையலாம். அல்லாஹ் நாம தௌபா செய்யாம மௌத்தாயிட்டோம், திருந்தாம மௌத்தாயிட்டோம், அல்லாஹ் மன்னிக்கலன்னு சொன்னோம்னா நமக்கு அது மிகப்பெரிய ஒரு வேதனையை அது என்ன செய்யும், தரும் என்பதை இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்யுது, காட்டுகிறது. அப்ப நம்ம கெட்டவர்களுக்கு என்னென்ன வேதனை இருக்கு நம்ம பார்த்தோம். ஹதீஸ்கள் நம்ம ஓரளவு இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, நமக்கு தெரியாம ஒன்று என்ன செய்யலாம், இருக்கலாம், அல்லாஹ் வாழலாம் ஹதீஸ்கள்ல. இப்ப நாம நல்லவங்களுக்கு எப்படி சொர்க்க வாழ்க்கை மௌத்தான பிறகு பர்சக் உலகத்துல அவங்களுக்கு அந்த சொர்க்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஏற்கனவே கொஞ்சம் பார்த்திருக்கிறோம். அதற்கும் சில சம்பவங்கள் நமக்கு என்ன செய்து சொல்லப்பட்டது. இப்ப இந்த கெட்ட விஷயங்கள் இருக்கு பாருங்க, இந்த கெட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாம ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், அத்தகைய தொழுகையில நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தரணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ர் வ அதாபின் நார், இறைவா கபருடைய வேதனையை விட்டு நரகத்துடைய வேதனையை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நிலைகளிலையும் கபூர் வேதனையை விட்டு நமக்கு பாதுகாப்பு தேட சொல்லி தந்திருக்காங்க. நாம் எப்படி தப்பிக்கிறது, நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வதோடு நம்ம இந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் கோல் சொல்ற பாவத்தை நம்ம செஞ்சுதான் இருக்கிறோம். இன்னும் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். எதிர்காலத்தை நம்ம என்ன செய்வோம், மனசனாக பாவம் செய்யக்கூடியவன் தானே. அப்புறம் பரிசக வாழ்க்கை நம்ம எப்படி தப்பிக்கிறது, நம்ம அத்தஹியாத்துல சொல்ல கபூர் வேதனையை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லி தந்திருக்கிறாங்க. தொழுகை முடிஞ்சவன ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. தொழுகை முடிஞ்சவன அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புஹுல் வ அஊது பிக்க மினல் ஜுபுன் வ அஊது பிக்க அன் முரத்த இலா அர்தில் உம்ர் வ அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபின் நார். இறைவா கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் தள்ளாத வயதுக்கு தள்ளப்படுவதிலிருந்தும் கபருடைய வேதனையிலிருந்தும் நரகத்துடைய வேதனையிலிருந்தும் நான் செய்யறேன், பாதுகாப்பு தெரிகிறேன். காலமாக ரசூலா டெய்லி காலையிலையும் மாலையிலையும் ஓதுற துவா நம்ம சொல்லி தந்திருக்கிறாங்க. காலையில ரசூலா ஓதுவாங்க, காலை ஆன பிறகு சுபுவுக்கு பிறகு அஸ்பஹனா அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் காலை அடைந்து விட்டோம், இந்த காலையிலும் ஆட்சி அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா ஓதிட்டு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் கஸலி வ சூஇல் கிபர், இறைவா நான் சோம்பேறித்தனத்திலிருந்தும் தள்ளாத வயதுக்கு தள்ளப்படுவதும் நான் பாதுகாப்பு தெரிகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர மா ஃபீ ஹாதில் யௌமி வ கைர மா பஅதஹா, இறைவா இந்த நாளுடைய நன்மையையும் இந்த நாளுக்கு பின்னால் வரக்கூடிய நாளுடைய நன்மையும் கேட்கின்றேன். வ அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஃபீ ஹாதில் யௌமி வ ஷர்ரி மா பஅதஹா, இந்த நாளுடைய தீமையிலிருந்தும் இந்த நாளுக்கு பின்னால் உள்ளோட தீமையிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தெரிகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபின் ஃபின்னார் வ அஸாபின் ஃபில் கப்ர், இறைவா கபர் வேதனையிலிருந்தும் நரக வேதனையிலும் உன்னிடம் பாதுகாப்பு தெரிகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாடம் நமக்கு ஓத சொல்லி தந்து அத்தஹியாத்துல ஓதுற துவா, தொழுகை முடிஞ்ச பிறகு ஓதக்கூடிய துவா,
அதே மாதிரி காலை மாலை, காலையில ஓதக்கூடிய துவா, மாலையில ஓதக்கூடிய துவா, இந்த துவாக்கள் எல்லாத்துலயுமே கபூர் வேதனை விட்டு நமக்கு என்ன செய்றாங்க, பாதுகாப்பு தேட சொல்லி தர்றாங்க. அப்ப நம்ம இஹ்லாஸான முறையில, உளவுபூர்வமான முறையில் இந்த துவாக்கள் மட்டும் கிடையாது, நாம அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்கும் போது, தஹஜ்ஜுத்ல கேட்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், கபூர் வேதனையை விட்டும் நரக வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம என்ன செய்வான், கண்டிப்பாக அவனுடைய கருணையினால் அந்த கபூர் வாழ்க்கை அல்லாஹ் என்ன நம்ம காப்பாற்றுவோம்.